தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து என்எம்ஆர் கோட் ஃபார்முக்கு வந்தோம். என்எம்ஆர் கோட் ஃபார்ம் விசிட்டிங் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். என் பேர் சிவா, திருச்சியிலேருந்து வரேன். என்எம்ஆர் கோட் ஃபார்ம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து. ஹாய், ஐ எம் சஞ்சய். நான் என்எம்ஆர் கோட் ஃபார்ம் இதுக்கு அந்த கிளாஸ்க்கு வந்தேன். சரத் பாபு, ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் தனுஷ், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரேன். நாங்கள் இப்போ புதுசாக தான் கோட் ஃபார்ம் வாங்கிக்கலான்னு ஒரு எனக்கு ஐடியாவுக்காக வந்தோம். எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மெடிசின்ஸ் எப்படி கொடுக்குறது, ஆட்டு வளர்க்குறத பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் இன்னும் நிறைய இதுமாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம். இதுமாதிரி நிறைய பேருக்கு டவுட்டை கிளியர் பண்ணோம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோட்ஸை பற்றி எல்லாம் சொன்னாங்க. வெரைட்டியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபீட் எந்த மாதிரி கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வேக்சின்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் பேசிக்காக ஆடு வளர்க்க சும்மா சாதாரணமாக வளர்த்து சாதாரணமாக வித்தரலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. அதுலேயும் நிறைய ப்ராசஸ் இருக்குன்றதை இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிற காலங்களில் இளைஞர்கள்லாம் இதில் முயற்சி எடுத்து விவசாயிகளுக்கு ஒரு அறிவுறுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு தீர்வதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக என்எம்ஆர் கோட் ஃபார்ம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன், அவங்களுடைய மார்க்கெட்டிங் எல்லாமே அருமையாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஃபீட் கன்வென்ஷன் ரேஷியோ, இதை பற்றி கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ ஃபீட் கொடுத்தா எவ்வளோ இடம் வரும், நம்ம எத்தனை கால்குலேஷன் பண்ணி எத்தனை மந்தில் சேல் பண்ணுறது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். இதை பற்றி இவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம். கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு போது நிறைய விஷயம் தெரிய வந்தது. ஆடு வளர்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம எடுத்தோம், வளர்த்தோம், முடித்தோன்ற மாதிரிலாம் இல்லை. இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்தாங்க.